நீங்களும் ஹீரோ தான், வரவு எட்டனா செலவு பத்தனா, பிறந்த விடா புகுந்த விடா, விரலுக்கேத்த வீக்கம்னு நம்மளுடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு ஒரு திரைக்கூடத்தை நிறுவி தமிழ்நாட்டு மக்களுக்கு அற்புதமான உன்னதமான திரைப்படங்களை சொன்ன மக்களின் இயக்குனர், என்னுடைய குருநாதர் வி சேகர் அவர்களுக்கு நான் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன். 1990 தன்னுடைய முதல் படம் நீங்களும் ஹீரோ தான், அந்த படத்தில் என்னை நடிகனா முதல் முறையாக அறிமுகப்படுத்தினார். என்னுடைய படையாண்ட மாவீரா படைப்புக்கும் அந்த படைப்பு வெற்றி அடையணும்னு அவர் படம் பார்த்துட்டு வாழ்த்துனதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. காலத்துக்கும் ஒரு ஞான தந்தையாக என்னை வழிநடத்தியவர். இன்னைக்கு தன்னுடைய 72வது வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து அவர் தன்னுடைய படைப்புகளால் நம்மளுடைய மனங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலும் என்னுடைய அஞ்சலியும். பீகார் தேர்தல் முடிவுகள் ஜனநாயகத்தின் மீது, சமூகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்களுடைய அந்த பெரு நம்பிக்கையை இந்த தேர்தல் தகர்த்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம், அதிகாரம் இருந்தால் வெற்றி அடையலாம், பணம் இருந்தால் வெற்றி அடையலாம், நேர்மையற்ற முறையில் முடிஞ்ச தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றங்களையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த வெற்றியை தேர்தலுக்கு முன்பே தீர்மானிக்கலாம் அப்படின்னு அவர்கள் திட்டமிட்ட இந்திய ஒன்றிய அரசை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசும் நிதிஷ்குமாருடைய இந்த கூட்டணியோட அவர்கள் என்ன தீர்மானித்தார்களோ அது நடந்திருக்கு. ஒரு பீகாரியன்கிட்ட சொன்ன அந்த விடயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நம்பிக்கையும் அது தகர்த்திருக்குன்னு சொன்னதில் அந்த பீகாரி இளைஞன் சொன்ன வார்த்தை தான் அதில் மிக முக்கியமான வாக்குமூலமாக நான் பார்க்குறேன். அதாவது எழுத்தறிவு, படிப்பறிவு இல்லாத ஒரு மாநிலம் இன்னைக்கு எதுனா பீகார் மாநிலம், எங்களுடைய மாநிலம். அதாவது எஸ்ஐஆருங்கிற அந்த திட்டத்தில் படிக்க தெரியாத எங்கள் மக்கள்கிட்ட ஆட்சியாளர்களே அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு, ஒன்றும் இல்லை, சாராயமும் ஒரு சின்ன தொகையும் கொடுத்தா போதும். தேர்தல் காலத்தில் நாங்கள்லாம் தேர்தல் அதாவது தேர்தல் கூடத்துக்கு கூட நாங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே பூத்துகளை கைப்பற்றி ஓட்டு போட்டுருவாங்க. இது காலத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆக எங்கள் மக்களை இப்படி தான் ஏச்சி அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் ஆண்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக என்னைக்கு எங்கள் மக்களுக்கு படிப்பறிவு கிடைக்கும், வாரத்துக்கு 500 ரூபா கூட நாங்கள் சம்பளம் பார்க்கறது பெரிய விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில தான் நாங்கள் சென்னைக்கு, தமிழ்நாட்டுக்கு ஓடி நாங்கள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக இந்த தேர்தல் நேர்மையற்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பீகார் இளைஞன் சொன்ன அந்த வார்த்தைங்கிறது, இது இது தேர்தல் ஆணையம் இதை எப்படி பார்க்க போகுது, அல்லது இந்திய உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்க போகுது? இன்னைக்கு எல்லாமே அரசியல்வாதிகள் கைகளில் போயிடுச்சு. தீர்ப்பு எழுதுறது அரசியல்வாதிகளாக இருக்காங்க. ஆக இதெல்லாம் நாளைக்கு நேர்மையோட எங்களை மாதிரி ரத்தம் சிந்தி இந்த மண்ணுக்காக இனத்துக்காக போராடுறவன் தேர்தல் களத்தில் வரணுன்னாலும் கூட இன்னைக்கு பணம் இல்லைன்னா இன்னைக்கு தேர்தல் இல்லை. அப்போ தேர்தலில் வெற்றி அடையணும்னாவே ஆண்டவர்கள் ஆண்டு முடித்து திரும்ப ஆளணும்னு நினைக்கிறவங்க ஒரு அறமற்ற முறையில் கொள்ளையடித்து, அந்த கொள்ளையடித்த காசை கொடுத்து நீங்கள் மறுபடியும் ஓட்டு வாங்கி இந்த நாட்டை ஆள்றது, உலகம் முழுக்க தீவுகள் வரைக்கும் வாங்கி போடுறதுலாம் என்ன நேர்மையற்ற ஒரு அறமற்ற அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலையை எப்படி பார்க்கறது? ஆக நம்பிக்கை இழந்துக்கிட்டு வர்ற இந்த நிலையில் நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் நேர்மையாக நின்னால் மட்டும்தான். நீங்கள் நாளைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துங்க, எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா தேர்தல் நடத்துகிற, அதாவது சட்டமன்ற தொகுதிகள்லையும் இன்னைக்கு ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் பணத்தை கொண்டு போய் பதுக்கிட்டாங்க, டம்ப் பண்ணிட்டாங்க. இது தேர்தல் ஆணையத்துக்கோ, காவல்துறைக்கோ, இந்திய அரசுக்கோ, நீதிமன்றங்களுக்கோ தெரியாமல் நடக்குதா? அப்போ இது எப்படி? இதை தாண்டி நீங்கள் ஸ்டெர்லைட் நிறுவனம் இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு 10 கோடி, அப்போ 234 தொகுதிக்கு எவ்வளோ பாருங்க, கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2500 கோடி ஒதுக்கி
எந்த கட்சி எங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு மறுபடியும் அந்த உரிமத்தை கொடுத்து நடத்த போதோ அவர்களுக்காக இந்த தொகையை நாங்கள் ஒதுக்கிட்டோன்னு சொல்லுது. அதாவது இது பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சு. இப்போ இவர்கள் யாரு கைகோர்த்து இவர்கள் வெற்றி அடைஞ்சு அந்த ரத்த சரித்திரம் 13 பேரை துடிக்க சொன்னதுக்கு பிறகும் அவர்கள்ட்ட காசு வாங்கி வெற்றி அடைஞ்சு இது வந்து அரசாங்க பாலிசி, இல்லைன்னா இது கோர்ட்டு சொல்லிச்சுன்னு நாளைக்கு திறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் 2 கையும் விரிச்சு வச்சு இந்த மண்ணை ஆளணுங்கிற கட்சிகள் இன்னைக்கு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. அப்போ என்ன ஆகிறது? இது தமிழ்நாட்டிலையும் இதான், பீகார்லேயும் இதான், இந்தியா முழுக்க இதுதான்னா அப்போ எதிர்கால தலைமுறைக்காக தான் நாங்கன்னு நெஞ்சில் தட்டுற அந்த இதயங்கள்லாம், அந்த அரசியல்வாதி இதயங்கள்லாம் அதெல்லாம் எதிர்காலத்தில் என்ன ஆகும்? ஆக அவர்களுக்கு பணம் இருக்கு, அவங்க அப்பல்லோவிலையோ அல்லது அமெரிக்காவிலேயோ போய் கூட காப்பாற்றிக்குவாங்க. ஆனால் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற எங்களுடைய அடுத்த தலைமுறை என்ன ஆகும்னு நினைக்கும் போது பதட்டமாக மட்டும் இல்லை, எங்கள் நெஞ்சு அடைச்சிரும் போல இருக்கு. அது மக்களை பலியெடுக்கிற எந்த தீவிரவாதமும் ஏற்கக்கூடியதில்லை, சொல்லப்போனால் மன்னிக்கப்படக்கூடியதல்ல. சட்டம்தான் அவர்களை தண்டிக்கணுங்கிறது இல்லை, சமூகமும் அவர்களை தண்டிக்கலாம். ஆனால் சமீபத்தில் கூட ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்லியிருக்காரு, படித்தவர்களே படித்தவர்களே தீவிரவாதத்துக்கு கையில் எடுக்கிறாங்கன்னா அப்போ இந்த சமூகத்தின் போக்கு என்ன மாதிரியான போக்கா இருக்கு? இந்த அதிகார வர்க்கம் இந்த மண்ணுக்கான உரிமைகளை அல்லது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வுகளை வாய்ப்புகளை கொடுக்குதா அல்லது கொடுக்கலையா அப்படிங்கிறத ஒரு குழுவை வச்சு ஆராயணும்னு இன்னைக்கு பேசுகிறாங்க. அதனால் தீவிரவாதம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஆனால் படித்தவர்களே தீவிரவாதத்துக்கு போகிறாங்கன்னா இந்த சமூக கட்டமைப்பினுடைய போக்கு என்ன இருக்குங்கிறத மறுபரிசீலனை செய்யணுங்கிறத அறம் கொண்டு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, இதை பரிசீலனை செய்யணும், ஒரு குழு அமைக்கணும். ஏன்னா நீங்கள் படிக்காத ஒரு தவறு செஞ்சால் கூட அவன் முட்டா போயிடா, அவன் செஞ்சுவிட்டானுங்க. படித்தவன் செய்கிறான்னா அதுக்கான காரணம் என்ன? படித்தவன் தப்பு செஞ்சுவிட்டா அவனை மன்னிக்கணுங்கிறது இல்லை, ஆனால் அதற்கான காரணத்தை ஆராய வேண்டியது ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு. அதாவது எஸ்ஐஆருங்கிறது இன்னைக்கு வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்கு. ஏன்னா அந்த மண்ணை ஆட்சி பண்ணுறவங்க அவங்க. அதனால் அவர்கள் யார்கிட்ட வேணாலும் அவங்க வாங்கி அதன் மூலமாக அவர்கள் பலனடைஞ்சதாக முன்னாடி சொன்னது போல பீகார் இளைஞன் சொல்லியிருக்காரு. அல்லது அதுதான் நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே என்னன்னா இதன் மூலமாக தங்களுக்கு பாதிப்பு வரும்னு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்கிற கட்சி அல்லது மற்ற வந்துகிட்டு இருக்கிற கட்சி, வளரணும்னு நினைக்கிற கட்சியெல்லாம் அவசரமாக நமக்கு ஓட்டு போடுற புதியவர்களும் அல்லது மற்றவர்களும் வந்து அவர்கள் அதை பதிவு செஞ்சு அவர்கள் ஓட்டு சாவடிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுன்னா இது எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு செயல்பாடு. அது கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது அது இங்கே ஆள்கிற அதிகார வர்க்கம் தங்களுக்கு என்ன சாதகம்னு பார்க்குது. இதுக்கு மேலே இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற அதிகார வர்க்கம் இதை வச்சு நம்ம உள்ள வந்து ஏதாவது செஞ்சுக்கலாம்னு பார்க்குது. ஆக எதுவாக இருந்தாலும் இது நேர்மையற்ற ஒரு போக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த அவசர கோலத்தில் உள்ள வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடலாங்கிறது வந்து நேர்மையற்றது. அதே நேரத்தில் இதை எதிர்க்கிறவர்களும் என்ன நோக்கத்துக்காக எதிர்க்கிறாங்க? தங்களுடைய சுயநலத்துக்காக எதிர்க்கிறாங்களா இல்லை இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக அவங்க எதிர்க்கிறாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் நேர்மையற்ற முறையில் பலனடையணும்னு நினைக்கிறதுங்கிறது சரியான போக்கல்ல. ஆனால் இப்போதைக்கு இது தேவையற்றது தான். கண்டிப்பாக போட்டிடுறோம். எங்கள் மக்கள் எந்த இடத்துல ரொம்ப கொடூரமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, இனி பாதிக்கப்பட போகிற எத்தனையோ இடங்கள் இருக்கு, அந்த இடங்களா பார்த்து நாங்கள் நிச்சயம் பண்ணிக்கிறோம். எப்படிங்க? ஆமாம், அதாவது கூட்டணி எந்த கட்சி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாலும் எல்லாமே ஜனவரி பிப்ரவரி தான் முடிவாகும். அதனால் நாங்கள் தனித்து நிற்கிறோமா கூட்டணியில் நிற்கிறோமாங்கிறத ஜனவரியில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணின் நலனை காக்கிற இடத்துல குறைஞ்சபட்ச அளவில் எல்லாரும் நேர்மையாக முழு அளவு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கு யார் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுல சரியாக இருக்காங்களோ அவங்களோட நிற்போம், அப்படி இல்லைன்னா தனித்து நிற்போம்.
அதாவது இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து 100% இன்னைக்கு வந்து ஒரு பொய்யான கருத்து கணிப்பாக இருக்கு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் தான் பல 100 கோடி வாங்கிட்டு திமுகவுக்கு போன முறை இங்கே சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் வியூகம் அமைச்சு கொடுத்தாரு. அவர் சொன்னார் 25 தொகுதியை கூட தாண்டாது மறுபடியும் ஆளுங்கட்சியாக வர்ற இன்னைக்கு இருக்கிற கட்சி அப்படின்னு பீகாரில் சொல்லி நாங்கள் வந்து பெரும்பான்மையில் நாங்கள் வந்து வெற்றி அடைவோம் ஆட்சி பிடிப்போம்னு சொன்னார். இன்னைக்கு அவர் ஒரு தொகுதி கூட வரல. ஆனால் கிட்டத்தட்ட 200 தொகுதியை தொட்டு நிலையில் அந்த இடத்துல. அப்போ எல்லாத்துக்கும் வியூகம் அமைச்சு கொடுக்குறவரே வந்து அவருடைய கருத்து கணிப்பு மட்டும் தோல்வி இல்லை, அவரே தோல்வி அடைஞ்சு நிற்கிறார். அப்போ இன்னைக்கு இருக்கிற அங்கே வந்து இருக்கிற எண்ணற்ற தொலைக்காட்சிகள் அல்லது வந்து பத்திரிகைகள் இன்னைக்கு பீகாரில் வந்து ஒரு 125 வரும், ஒரு 100 வரும் அல்லது 150 வரும்னு தான் சொல்லிச்சு. இப்போ இவ்வளோ வருது. அப்போ இதை வந்து கணிக்கிறவங்க எந்த மாதிரி கணிக்கிறாங்க, அல்லது வியூகம் எடுத்து நேர்மையற்ற முறையில் மெஷினையும் வச்சுக்கிட்டு அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஓட்டு மெஷின் இன்னைக்கு வந்து இந்தியா முழு உலகம் இதை கண்டுபிடிச்சவன் அமெரிக்காவிலே இன்னைக்கு வாக்கு சீட்டு முறை வந்துடுச்சு. அது அவனே இருந்து தப்புன்னு சொல்லிவிட்டான். ஆனால் இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிற அதிகாரத்தை ருசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டங்கள் அது கையில் அது இந்த ஓட்டு மெஷின் இருக்கிற வரைக்கும் இங்கே எந்த கருத்து கணிப்பும் எடுபடாது. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி. விஜய் அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ரசிகர்கள் இருக்காங்க, எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. அவரோட கூட்டணி வச்சுக்க முடியுமான்னு மறைமுகமாக அல்லது வந்து வெளிப்படையாக இங்கே எவ்வளோ பெரிய போட்டிகள் வெளிப்படையாக பேசுகிறாங்க. அப்புறம் வெளியில் வந்து பத்திரிகையில் பேசுறது ஒன்றா இருக்குது. ஆக என்னென்னவோ இருக்குது. எதுவாக இருந்தாலும் அது அவங்க சட்டமன்ற தேர்தலை சந்தித்ததுக்கு பிறகுதான். அதனால் இவர்கள் சொல்கிற இந்த சதவீதமெல்லாம் என்னாகுங்கிறது வந்து இப்போ பீகார் தேர்தல் சொன்னது போல் அதுக்கப்புறம் தான் தெரியும். எத்தனையோ தவறுகளை ராகுல் காந்தியும் காட்டியிருக்காரு, சமூக நல ஆர்வலர்களும் காட்டியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓட்டு மெஷின்ங்கிறது நேர்மையற்றது. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அங்கேயே அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துலையும் வந்து ஏமாற்றலாம், தமிழ்நாட்டில் ஏமாற்ற முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே இவர்களே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இவர்கள் எப்படி இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், பணம் கொடுக்காத இங்கே தேர்தலை வந்து எந்த கட்சி சந்திக்குதோ அந்த கட்சி தான் நேர்மையான கட்சி. நீங்கள் பணம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா பணத்தை விட பணம் வச்சுக்கிட்டு அரசியலை சந்திக்கிற கட்சியை விட ஓட்டு மெஷின் மோசமானது. ஓட்டு மெஷினோட பணத்தை விலை கொடுத்து வாங்கி இன்னைக்கு கூட்டமாக கொண்டு போய் அடைச்சி சாராயத்தை கொடுத்து நீங்கள் ஓட்டு போடுற வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு என்ன முகாம் மாதிரி வச்சு நடத்துகிற இந்த மானங்கட்ட ஈனங்கட்டத்தனம்லாம் இந்த அரசியல் கட்சிகள் நடத்துது. பணம் கொள்ளையடித்து ஆட்சி பண்ண கட்சிகள். அதனால் நீங்கள் ஓட்டு மெஷினும் சரி, நீங்கள் பணம் கொடுத்து ஆட்சிக்கு வரணும் ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிற கட்சியும் சரி, இது அத்தனையுமே இந்த மண்ணை இனத்தை இந்த இனத்தின் உரிமையை குழி தோண்டி புதைக்கிற கூட்டம் தான். ஏன்னா நீங்கள் பலாயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கொள்ளையடிக்க தான் வருவானே ஒழிய இந்த மண்ணுக்கு நல்லது செய்ய ஒருத்தம் கூட வரமாட்டான். இது என்ன பார்க்கறது? இப்போ இடி ரைடு வர்ற அளவுக்கு இவர் எந்த தப்பும் செய்யாதவர்னு இவரால் சொல்ல முடியுமா? அல்லது ஈடியை வச்சு தான் இவர்களை அடக்கி தன்வசப்படுத்தணும், தங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செயல்படுத்திக்கணும்னு நினைக்கிற இந்திய ஒன்றிய அரசு சொல்றதா? இது எல்லாமே வந்து ஒரு நேர்மையற்ற கூட்டத்தை இன்னொரு நேர்மையற்ற கூட்டம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரதுக்கான ஒரு செயல்பாடு. இது அவ்வளவுதான். அது நீங்க ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து சந்திரன்ல இருக்கிற ராக்கெட்டை, செயலிழந்த ராக்கெட்டை இங்கிருந்து செயல்படுத்தி நகர வைக்கிறாங்க. நீங்க ஒரு ஓட்டு போட்டா ஏன் மறுநாளே எண்ணக்கூடாது? எதுக்கு ஒரு மாசம் உட்காந்து காத்து கிடக்கணும்? 10 நாள் எதுக்கு காத்து கிடக்கணும்? அப்ப அதுக்கு காவல் இருக்கிறது யாரு? அதுக்கு நீங்க உள்ள போய் எது வேணாலும் பண்ண முடியும், வெளியே இருந்தும் எது வேணாலும் பண்ண முடியும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் அந்த மெஷின்லாம் போய் நீங்கள் மறுபடியும் போய் செக் பண்ணணும்னாலே தாங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச அமெரிக்காவே வாக்கு சீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் வாக்கு சீட்டு வந்தால் மறு எண்ணிக்கையில் தெரிஞ்சுட்டு போயிரும்ல.
அப்போ இங்கே இது வந்து ஓட்டு மெஷின்ங்கிறது, அதான் முன்னாடி சொன்னது போல பணம் கொடுக்குற தேர்தல் கட்சியை விட ஓட்டு மிஷின் மோசமானது. ஓட்டு மிஷினோட பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறவங்க மோசமானவங்க. இதெல்லாம் எதிர்த்து ஜல்லிக்கட்டு மாரி ஒரு புரட்சி வரணும். அதுக்கு தான் நான் அவனியாபுரம் போய் சாதா தொப்பியை கழட்டி இரும்பு தொப்பியை மாட்டிட்டு வரும்போது கூட பின்வாங்காமல் முன்னோக்கி போய் ரத்தம் சிந்தினதுங்கிறது, அந்த போராட்டத்தை தொடங்கினது அதுக்கு தான். அதனால் மறுபடியும் இங்கே தேர்தலுக்கான ஒரு புரட்சி வராமல் நேர்மையான தலைவர்கள் இந்த மண்ணுக்கு வரவே மாட்டான். அப்படி பணம் கொடுத்து அதிகாரத்தை வச்சுக்கிட்டு கைப்பற்றி ஆட்சி அமைக்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும் அது தன்னுடைய பலத்தை பெருக்குமே ஒழிய, உலகம் முழுக்க சொத்து சேர்க்குமே ஒழிய, இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு ஒரு சின்ன துகள் அளவு கூட, ஒரு புள்ளி நுனி அளவு கூட அவங்க வேற ஒரு வார்த்தையை தான் சொல்லணும். ஆனால் அப்படி சொல்றது நாகரிகமாக இருக்காது, ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க. அதனால இந்த மக்கள், இளைய தலைமுறை, இன்னைக்கு தேர்தல் மீது நம்பிக்கையற்று நிற்கிற இந்த தலைமுறைகளுக்கு நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் நேர்மையோட அந்த வழிமுறையோட நடைமுறையோட ஒரு தேர்தலை சந்திக்கலைன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்துட்டு மறுபடியும் நின்னாலும் கூட ரத்து செய்யறது மட்டும் இல்லை, அவங்க 4-5 தேர்தலில் நிற்க முடியாதுங்கிற ஒரு நிலையை தேர்தல் ஆணையமும் நீதித்துறையும் உருவாக்கணும். அப்படி உருவாக்காத வரைக்கும் இந்த நிலம், இந்த நிலத்தினுடைய வளம், இது எல்லாமே வந்து இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு திருட்டு கொள்ளை கூட்டத்து கையில தான் இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹச்ஓடி, ஒவ்வொரு துறைக்கும் இருக்கிற ஹச்ஓடி, அந்த கல்லூரி டீன் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நேர்மையற்ற முறையில தான் பதிவுகள் நடக்குது. யார பேராசிரியர்களா வர்றவங்களே தகுதியற்றவர்களை தான் கொண்டுட்டு வராங்க. நீங்க தகுதியற்ற கூட்டம் எங்கேயோ ஒரு இடத்துல காசு கொடுத்துட்டு உள்ள வருது. வந்த கூட்டம் நீங்க இதனுடைய ஹெட் யாரு? இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் யாருடைய கையில் இருக்கு? கவர்னர் கையில் இருக்கு. அப்ப அரசாங்கம் அவங்க எந்தெந்த வழியில் நேர்மையற்றவர்களை உள்ள நுழைக்க முடியுமோ அந்த மாநில ஆட்சியாளர்கள் உள்ள நுழைக்கிறாங்க. இப்ப கவர்னர் அவர் வந்து இந்த போட்டியிலே இன்னைக்கு வந்து நேர்மையற்ற ஆட்களை அல்லது RSS சார்ந்தவர்களை மட்டுமே உள்ள டீன்களாகவும் பேராசிரியர்களாகவும் துறை ஹச்ஓடிகளாகவும் கொண்டு வராங்க. அப்ப இதுல வந்து இப்ப நீங்க சொல்ற இந்த ஊழல்லாம் இருக்குல்ல, மொத்தமுமே ஊழலா இருக்கும்போது அதுக்குள்ள ஊழல் உள்ள நுழையிறதுங்கிறது இன்னும் பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். அதனால நீங்க இதெல்லாம் ஒரு 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 தனி, அதாவது அரசியல்வாதி கையிலையும் இருக்கக்கூடாது. கல்வித்துறைங்கிறது அரசியல்வாதி கையிலையும் இருக்கக்கூடாது, கவர்னர் கையிலையும் இருக்கக்கூடாது. அது ஒரு தனி அமைப்பாக, ஒரு அதிகாரம் கொண்ட நேர்மையான ஒரு தனி அமைப்பாக இயங்கணும். நாங்க சொல்றது காவல்துறை அப்படிதான் இயங்கணும்னு நினைக்கிறோம். நீங்க காவல்துறை அரசியல்வாதி கையில் இருக்கிற வரைக்கும் காவல்துறை அடியால தான் இருப்பாங்க. அது மாதிரி கல்வித்துறையும் ஒரு தனியான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பா இருக்கணும். இதுக்குள்ள அரசியல் தலையிடவே கூடாது. அப்படி இல்லாத வரைக்கும் இந்த மாதிரியான நேர்மையற்ற இந்த ஊழல்கள் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நன்றி.